அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா பிஜிடிஆர்பி சார்ந்த ஒரு பத்திரிகை செய்தி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நமக்கு வந்து எக்ஸாம் நெருங்கிட்டு இருக்கு. ஸோ இந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா கல்வித்துறை அமைச்சர் வந்து ஒரு பேட்டி வந்து கொடுத்துருக்கா. அதில் வந்து பார்த்தீங்கன்னா முதுகலை பட்டதாரி ஆசிரியர்கள் மற்றும் வட்டார கல்வி அதிகாரிகள் என 3727 பேர் இந்த ஆண்டு வந்து தேர்வு செய்ய முடிவு அப்படின்ற மாதிரி வந்து பத்திரிகை செய்தியில் கொடுத்துருக்காங்க. இதில் சில விஷயங்கள் குறிப்பிட்டிருக்காங்க. அதில் குறிப்பாக வந்து பார்க்கணும் அப்படின்னா இது வரைக்கும் எவ்வளோ பேர் நாங்கள் வந்து ஃபில் பண்ணியிருக்கிறோம், அதுக்கப்புறம் பள்ளிக்கூடங்கள் வகுப்பறைகளை திறக்கிறோன்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா கடைசி லைனில் இந்த ஆண்டு முதுகலை பட்டதாரி ஆசிரியர்கள் மற்றும் வட்டார கல்வி அதிகாரிகள் என்ன சுமார் ஒரு 3220 பேர் தேர்வு செய்யப்பட உள்ளனர். இப்போ அவர் பேசினார் சொல்லி இந்த பத்திரிகை சில குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ அவர் சொல்கிறத நம்ம அப்படியே அக்செப்ட் பண்ணி கொடுக்காது. இந்த நம்பரில் வந்து முன்ன பின்ன இருக்கலாம். பட் நமக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா 1996 வேகன்சி வந்து நமக்கு வந்து பிஜிடிஆர் நோட்டிஃபிகேஷன் கொடுக்கும்போது கொடுத்தாங்க. ஸோ இன்னும் எக்ஸாமே வரல. ஸோ எக்ஸாம் முடிச்சுட்டு ரிசல்ட் வர டயத்தில் கண்டிப்பாக வந்து வேகன்சி வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க அப்படின்றத நம்ம எதிர்பார்க்குறோம். அது 3227 இல்லைனா கூட நம்பரில் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம். ஒரு 2500 சம்திங் 2000 வந்து கிராஸ் பண்ணிட்டு போகும். ஒரு 2500 சம்திங் அந்த மாதிரி வந்து வேகன்சி வந்து ஃபில் பண்ணுவாங்க அப்படின்றத நம்ம எதிர்பார்க்குறோம். ஸோ தேர்வு நெருங்கும் பொழுது இந்த மாதிரி வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு செய்தி என்பது நம்மளுக்கு இன்னும் படிக்கணுன்ற ஒரு மோட்டிவேஷனை வந்து கொடுக்கும் அப்படின்றதுனால இந்த செய்தியை வந்து நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம இந்த வின்னர்ஸ் கிளாஸ் ஐஏஎஸ் அகாடமின்ற புதிய யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா நம்ம எஜுகேஷன் மெத்தடாலஜி சைக்காலஜிக்கு வந்து நம்ம வீடியோ கொடுக்கலான்னு சொல்லி லிங்கேஸ்வரி மேடம் வந்து வீடியோ வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஃபஸ்ட் யூனிட் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க ஏற்கனவே டெட்டில் ஒர்க் பண்ணுறதுனால கொஞ்சம் அதில் ஒர்க் இருந்ததுனால வீடியோ கொடுக்க முடியல. பட் இதுக்கப்புறம் அதாவது இந்த வீக்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எஜுகேஷன் மெத்தடாலஜி சைக்காலஜிக்கு வந்து பிஜிடிஆர்பிக்கு பயனுள்ள வகையில் வீடியோக்கள் வந்து கொடுக்குறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தடுத்து நம்ம சேனலில் வந்து சைக்காலஜிக்கு பயனுள்ள வகையில் வீடியோக்கள் வரும். ஸோ நீங்களும் நிறைய பேர் வந்து அந்த ஃபஸ்ட் யூனிட்டுக்கு வந்து ஒரு 30 கொஸ்டின் வந்து வீடியோ போட்டிருக்காங்க. நிறைய சப்போர்ட் பண்ணிங்க. நீங்களும் அவங்க கமெண்ட்ஸ்லாம் பார்த்தேன். ஸோ அதனால் வந்து அடுத்தடுத்த யூனிட்டுக்கு வந்து வீடியோ கொடுக்குறதா வந்திருக்காங்க. கண்டிப்பாக பிஜிடிஆருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. சார் எக்ஸாம் டேட்டு தள்ளி போகுமா சார் அந்த மாதிரி கேள்விகள் கேட்டிங்கன்னா ஸோ இன்றைக்கி இதை வந்து நம்ம தெளிவாக சொல்ல முடியாது. நீதிமன்றத்தில் வந்து கேட்டிருக்காங்க, டிஆர்பியில் வந்து அவங்க மனு மாதிரி கொடுத்துருக்காங்க, எல்லாம் ஓகே தான். நீதிமன்றம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து உத்தரவாக போடல. அதாவது ஜட்ஜ்மெண்ட்டை தள்ளி வைங்க 3 வாரத்துக்கு அப்படின்னு சொல்லி உத்தரவாக போட கிடையாது. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா டிஆர்பி வந்து பரிசீலனை பண்ணுங்கள், இந்த மாதிரி ஒரு மனு கொடுக்குறாங்க, கேஸ் போட்டிருக்காங்க, ஸோ நீங்கள் வந்து அதை பரிசீலனை பண்ணுங்கள் அப்படின்னு தான் சொல்லியிருக்கு. ஸோ பரிசீலனை பண்ணுங்கன்னு டிஆர்பி சொன்னால் அவங்க டிஆர்பி வந்து பரிசீலனை பண்ணி மேபி அவங்க நினைச்சா தள்ளியும் வைக்கலாம், இல்லை அதே தேதியில் எக்ஸாம் வைக்கலாம். ஸோ எக்ஸாம் வந்து எப்பொழுது நடக்குன்றது இப்போ வரைக்கும் நமக்கு வந்து தெரியாது. ஸோ நீதிமன்றம் சொன்னதை அவங்க பரிசீலனை பண்ணுவாங்களா அப்படின்றத அவங்க ஏதாவது ஆஃபீஸில் அவங்க ஒரு மீட்டிங் மாதிரி போட்டு ஏதாவது ஒரு முடிவு பண்ணுவாங்க. அது எப்பொழுது வந்து நமக்கு தெரிவிப்பாங்க அப்படின்றத இப்போ பெரிய கேள்விக்குறி இல்லையா? சார் ஓகே சார் தள்ளி போகுன்னு சொல்லுங்கள், தள்ளி போகாதுன்னு சொல்லுங்கள், இல்லை எக்ஸாம் எப்போன்னு சொல்லுங்கள், என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றத நாம் கேட்கலாம் டிஆர்பி கிட்ட. பட் ஆனால் டிஆர்பி வந்து கொஞ்சம் பொறுமையாக தான் பதில் சொல்லுவாங்க. ஏன்னா எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு 15 டேஸுக்கு முன்னாடி தான் ஆல் டிக்கெட் கொடுப்பாங்க, ஒரு 15 நாளைக்கு முன்னாடி. அப்படி பார்க்கும்போது நமக்கு இன்னும் டைம் இருக்குது. ஸோ நமக்கு முன்கூட்டியே வந்து கரெக்டாக வந்து தெரிவிச்சுட்டு நம்மளை சந்தோஷப்படுத்திடுவாங்களாம் சொல்ல முடியாது. நம்மளை வந்து ஹார்ட் பீட்டை ஏற்றுவாங்க, நம்மளை பதட்டப்பட வச்சு நம்ம அப்பயான்னு நம்ம நினச்சிட்டு இருக்கும்போது கடைசியாக ஏதாவது ஒரு முடிவு சொல்லுவாங்க. ஸோ அப்படி பார்க்கும்பொழுது இந்த வீக்கோட இறுதியில் ரைட்டா, இந்த மந்தோட இறுதி அப்படின்னு சொல்லலாம். பட் இந்த எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீதிமன்றம் சொல்லிடுச்சு இவங்க பரிசீலனை பண்ணி என்ன முடிவு சொல்ல போகிறாங்கிறது இந்த வீக்கோட இறுதியில் ரைட்டா. ஸோ இன்றைக்கி திங்கட்கிழமை நான் வீடியோ மேக் பண்ணிகிட்டு இருக்கேன். மேபி இந்த வீக்கில் இறுதியில் வந்து அவங்க தள்ளி வைக்கிறாங்களா இல்லை அதே தேதியில் எக்ஸாம் வைக்கிறாங்களா அப்படின்றத ஒரு கன்ஃபர்மேஷன் மெசேஜ் வந்து நமக்கு கிடைக்கலாம். ஸோ அது மாதிரி ஏதாவது ஆஃபீஸில் கிடைச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். இப்போதைக்கு நீதிமன்றம் பரிசீலனை பண்ண சொல்லியிருக்காங்க. டிஆர்பி இன்னும் வந்து எந்த ஒரு முடிவும் டிசிஷனும் எடுக்கல, ஆஃபீஸில் அவன் அனௌன்ஸ் பண்ணலை. பட் நீங்கள் வந்து படிக்கிறத நீங்கள் படிச்சுட்டே இருங்க ரைட்டா. ஸோ அது வரும்போது நம்ம பார்த்துக்கலாம் ஓகேங்களா. ஸோ இந்த செய்தி உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறதுக்கு வந்து நான் மேக் பண்ணலாம். வீடியோ பிடிச்சி தான் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.